ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு மதுரை பயணம் சென்னை போகணும் அப்படிங்கிற செக்ஷனில் இப்போ வந்துட்டு அந்த சென்னை பொண்ணு நான் மதுரை பயணம் மீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம முடிக்கலாம். இது உங்கள் மாஸ்டர். to 9 எபிசோட் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 to 9 பொண்ணை கூட்டிட்டு போய் புரோட்டா சாப்பிட போனியா? ரொமான்டிக் ஃபெல்லோ. இந்த எபிசோட்ல நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சுபாஷ் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எத்தனை பேர்லாம் லவ் பண்ணுவீங்க? நானும் சென்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு புரியல. பார்க்குறவங்க, பார்க்காதவங்க, நிற்கிறவங்க, நிற்காதவங்க, எப்படின்னா அவங்க ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு, அவங்க வந்துட்டு ஐபிஎஸ் ஸ்டடி கோச்சிங் போயிருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு, இவங்க வீட்டுக்கு வந்துட்டு மேல் மாடிக்கு ஒரு இது வரும். ஸோ காஃபி ஷாப் மெயின் பண்ணுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு. எத்தனைடா அது லவ்னு சொல்ல முடியாது, பட் லவ் பண்ணுற மாதிரி தான். மிஸ்டர் சி அப்படி க்ரஷ். ஸோ அந்த மாதிரி வரும். சினிமாவா பாருங்க. அப்படி வந்துட்டு அவங்க லைப்ரரியில் வேலை பார்ப்பாங்க. அங்கே அந்த பொண்ணுகளும் இப்படி இவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு ஏன்னே தெரில, எனக்கு அதை பார்க்க வந்துட்டு என்னடா பண்ணுற அது மாதிரி இருக்கும். இந்த கட்டங்காப்பியும் கேப்புச்சினாவும் எப்படித்தான் சேரப்போம், ஒன்றுமே பேசாமே கவுக்குறானே அது மாதிரி நமக்கு வந்துட்டு சில விஷயம் தோணும். அண்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த எபிசோடு வந்து தளபதி இருக்கான்னு சொல்லியிருக்காரு, இளைய தளபதி இருக்காரு அப்படின்ட்டு. தளபதி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு தளபதி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு லவ் பண்ணுறதுக்கு. கூடவே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு லவ் பண்ண ட்ரை பண்ணி ஒரு டைமில் வந்துட்டு ஸ்டார்டிங் எபிசோடில் வந்துட்டு இந்த 6th எபிசோடில் வந்துட்டு இவங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க, சுபாஷ். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகிடும். லவ்வரா அப்படியா? உடனே தலை வந்துட்டு தலைவா நீ வேற 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 மாதிரி தலைவா, மெர்சலாயிட்ட தலைவா அப்படி மாதிரி கோட்டை போட்டு கோச்சா நிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குமே நினைச்சேன். ஏன்னா அந்த பொண்ணு தான் இந்த பையன் வந்து லவ் பண்ண ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் அவருக்கு வந்துட்டு இந்த பொண்ணை பிடிக்கும். அதனால வந்துட்டு தலைவா வேற லெவல் தலைவா நீ அப்படின்னு. ஏன்னா இந்த பொண்ணு அந்த பையன் சுபாஷ்கிட்ட பேசுறதுனால அவருக்கு வந்துட்டு கில்ட் ஃபீல் ஆகும், செக்சுவலஸ். ஸோ அப்போ வந்துட்டு நான் பண்ணுறதுக்கு இப்படி கையை வந்துட்டு முடிச்சுட்டே இருப்பார். பட் அங்கே நடக்கிறது என்ன வேற. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு ஓகே நம்ம ரொட்டி கிளியர்டா அது வந்து நான் பண்ணுறது விஜய் மாதிரி பண்ணுறேன்னு கிடையாது. அங்கே ஒருத்தர் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஒரு கிளியராக பண்ணுவான். ஸோ பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் கதை எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு மதுரை பையனும் சென்னை பொண்ணும் கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஷ் என்ன அப்படின்னா இவர் வந்து தன்னோட லைஃப் ஸ்டைலாக அப்படி பார்த்து போயிட்டு இருக்காரு. இவரோட ஆர்டினரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு கஃபே ஆரம்பிக்கலாம், மொட்டை மாடி கஃபே அப்படின்னு ஆரம்பிக்கலாம். வந்துட்டு இவங்க வீட்டு பர்மிஷன் கிட்ட வராங்க. இவருக்கு அந்த பர்மிஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்து இது நிறைய பிரச்சனை, அவங்களுக்கும் இவருக்கும் அன்வான்டாக இருக்கிற நிறைய பிரச்சனை, சவுண்டு, சண்டை, இது எல்லாத்தையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பிச்சு காமிச்சது தான் வந்துட்டு இந்த மதுரை பயணம் சென்னை போகணும். இந்த 6 to 9 எபிசோடில் வந்துட்டு ஒரு செட் ஆஃபில் சிரிக்கிற மாதிரி நிறைய காமெடிஸ் வரும், கவுண்டர்ஸ் வரும். குரேஷி இருக்கார்ல, கேபி குரேஷி. ஸோ குரேஷி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லைக் இவர் தனியாக சுபாஷ் தனியாக இருக்கும்போது வந்துட்டு அந்த அந்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, கஃபே ஆரம்பிக்க வந்தவங்க. ஸோ அவங்க வந்து இவர் வந்து கலாய்க்கும் போது இவர் தனியாக இருக்கும்போது சொல்ல தெரியாது. இப்போ எப்படி அப்படின்னா வந்துட்டு நான் கடலூரில், நான் கன்னியாகுமரி பையன், என் லாங்குவேஜே வேறு. கடலூருக்கு போகும்போது அங்கே இருக்கிற லாங்குவேஜ் டோன், லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் வேறு. அப்போது அதை வந்து நான் பேசும்போது நான் தனியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னது இது அப்படி மாதிரி இருக்கும். இது நாங்கள் எங்கள் ஊர் பசங்க எல்லாம் சேர்ந்துருந்தோம்னா வந்துட்டு அவனுங்கெல்லாம் என்னடா அப்படி மாதிரி இருக்கும். ஸோ அதான்
அங்கே வந்து என்னன்னா சுபாஷ் தனியாக இருந்தார், எல்லாரும் கலாய்ச்சாங்க. 4 பொண்ணுங்க ஒரு பையன் கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் குரேஷி அப்புறம் இன்னொருத்தன் சேர்ந்து இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து கலாய்க்கும் போது ஒன்றுமே பேச முடியாமல் வந்துட்டு கலட்டி அடிச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்களை கலாய்ச்சாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக பிடிச்சிது. இப்போ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா வந்துட்டு மதுரை பயணம் சென்னை பயணம் எப்போ லவ் பண்ண போகிறாங்க அதுதான் ஏன்னா ஊரே சுற்றுற ஒரு பையன் எந்த லவ்வுமே பண்ணாமல் இருக்கான், திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம் எனக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்ட்டு. பட் எனக்கு ஆள் இல்லை, இருந்தாலுமே இந்த பொண்ணை எப்படி லவ் பண்ணுறான். ஸோ அதுதான் இங்கே நடக்கிற மேட்ரு. அந்த லவ்வில் வந்துட்டு இருக்கிற கதைகள் வந்துட்டு எப்படி காமிக்க போகிறாங்க, அந்த லவ்வுக்கு எல்லாம் பிரச்சனை வரப்போகுது, அந்த லவ்வுக்கு எதெல்லாம் சண்டை வரப்போகுது, என்ன தான் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு மேட்டராக இருக்குது. அது கண்டிப்பாக வந்துட்டு வெப் சீரிஸ் அடுத்தடுத்து வர வர நமக்கு தெரியும். ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு எந்த அளவுக்கு கலாய்ச்சாங்க, சண்டை போட்டாங்க, அவங்க இவங்களை ரிவெஞ்ச் எடுத்தாங்க, இவங்க அவங்கள ரிவெஞ்ச் எடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு காமிச்சது தான் இந்த மதுரை பயணம் சென்னை பயணம். ஸோ 6 to 9 எபிசோட் பேலன்ஸ் முன்னாடி இருக்கிற எபிசோட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ மறக்காம செக் பண்ணிட்டுருங்க. இப்போ 6 to 9 எபிசோட் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், நம்பி பார்க்கலாம். அண்ட் சின்ன குட்டி கொஞ்சம் சான்ஸ் இருக்காங்கல்ல, லைக் 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்க 90s கிட்ஸை கலாய்க்கிறதே வேறு, அவங்களுக்கும் இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பாண்டிங்காக வச்சுருக்காங்க. சின்ன பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது, பல தனிமான 90s கிட்ஸ் வந்துச்சு லவ் ஆளே எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறது, அதெல்லாம் அங்கே டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் பண்ணுங்க. பாய்.